அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். கேஎம்எஸ் ஆடியோ லேப்லேருந்து வாங்கின ஒரு கேபினெட் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். நான் சொன்னது அந்த கேபினெட் விலை ரொம்ப கம்மி, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது. ஆனால் அவங்க பேக்கேஜிங் சரியில்லை. பேக்கேஜிங் நியூஸ் பேப்பர் போட்டு பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. பட் அது நல்ல குவாலிட்டியாக இருக்காது. ஒரு காட்டன் பாக்ஸ் இல்லைன்னா பபுள் ட்ராப் போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதை சில பேர் அது நெகட்டிவாக நினச்சி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது ஓகே. பட் இருந்தாலும் நான் அவங்க மேலே நெகட்டிவாக எந்த ஒரு விஷயமும் நான் சொல்லலை. அந்த பேக்கேஜிங் மட்டும்தான் நெகட்டிவ்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது சம்மந்தமாக ஒரு காலையில் ஒரு 5:55க்கு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த மெசேஜ் கான்வர்சேஷன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பேசியிருக்கேன், அவர் என்ன ரிப்ளை பண்ணிருக்காருன்னு நீங்கள் பாருங்கள். நான் அவர் மேலே நெகட்டிவாக சொல்லலை, ஓகேங்களா? எனக்கு ஒருத்தவங்களை நெகட்டிவாக பேசி அவங்கள குறைச்சி எனக்கு வியூஸ் அதிகமாக போகணும் அந்த மாதிரி எண்ணம் எனக்கு கிடையாது. ஸோ குவாலிட்டி மஸ்ட், அவ்வளோதான், ஓகேங்களா? இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நான் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவர் ரிப்ளை எனக்கு ஓகே அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோ யாரும் ஷேர் பண்ணியிருப்பீங்க போல். ஸோ அதனால் அவர் எங்களுக்கு தனியாக இன்றைக்கி காலையில் மெசேஜ் பண்ணாங்க. early morning 6:48 ஆகுது இப்போது. கரண்ட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் நான் சாட்டர்டே அன்றைக்கி அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், நீங்கள் கேளுங்க. கொரியர் வந்துச்சுங்க. ஆனால் பேக்கிங் கொஞ்சம் நல்லதாக பண்ணிடலாம். அது கண்டிப்பாக செம்மையாக அடி வாங்கியிருக்கோம். நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஓகேன்னு அவர் அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். வந்தது சார், பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்த பகாரியா MP3 யூஎஸ்பி பிளேயர் போட்டிருக்கோம். அதுக்கு பவர் கார்டு எதுவுமே இல்லை. இன்புட் ஆடியோ அவுட்புட், பவர் கார்டு இன்புட் எதுவுமே இல்லை. அதெல்லாம் வராதுங்களா? இல்லை. ஆனால் இது அதுக்கு அந்த கார்டு எதுவும் வராதுங்க. நான் இது வரைக்கும் நான் 1000 போர்டு வித்துருப்பேன். போர்டுக்கு அந்த பின்னோடு இது வரைக்கும் வந்ததில்லை. அது 2 பின்னு ஒன்னா வச்சு டேப் அடிச்சு வரும், அவ்வளவுதான். அது கூட அந்த கார்டு எதுவும் வந்தது இல்லைங்கண்ணா. நான் கொடுக்குறது எல்லாம் டெக்னீஷியன் அப்படின்றதுனால இது வரைக்கும் யாராவது கேட்டதும் இல்லை. அது வந்தது இல்லைன்னு வைங்களேன். போர்டு வரும்போதே வந்தது இல்லை. அது இல்லை, நான் சால்டரிங் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது பிரச்சனை கிடையாது. நானும் சால்டரிங் கூட யூஸ் பண்ணுவேன். பட் பின் டைப் அப்படி இருந்துச்சுனாக்கா, சப்போஸ் போர்டு டேமேஜ் ஆயிடுச்சுனாக்கா நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாங்க. அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை. சரி, பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் 2 நாள் முன்னாடி சாம்கோ அப்படின்ற கம்பெனியில் வாங்கியிருந்தேன் பகாரியா போர்டு தான். பட் அதில் எல்லாமே வந்துச்சு. 2 கோடும் அந்த மாதிரி கனெக்ட் ஆகி வந்துச்சு. அதனால தான் கேட்டேன். சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நன்றி. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இன்னைக்கு காலையில் 5:55க்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெசேஜ் கன்வர்சேஷன் நீங்களே பாருங்கள். ஓகே. ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருக்காரு, முதல் நெகட்டிவ் வீடியோன்னு நம்ம நெகட்டிவாக சொல்லவே இல்லை. நான் பேக்கேஜிங் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர அவரோட ப்ராடக்ட் நல்லா இருக்குது. எந்த குவாலிட்டியில் எந்த இதுவும் கிடையாது. எல்லாமே ஓகே. பட் அவர் நல்லா கொடுத்துருக்காரு. நான் நல்லா தான் வாங்கணும். அப்படின்னா நடுவில் ஹேண்ட்லிங் பண்ணுறவங்க அந்த ஹேண்ட்லிங் சரியாக பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் சொன்னேன், ஓகேங்களா? இப்போ நான் அவருக்கு காலையில் எழுந்துச்சுன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அதையும் நீங்கள் கேளுங்க. ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன் சார். உங்கள்கிட்ட வாங்கின அந்த கேபினெட் எனக்கு சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. ரீசன் என்னன்னா, அந்த ஹேண்ட்லிங் பண்ணக்குள்ளார நிறைய ஒடுக்கு விழுந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த ஒடுக்கு விழுந்ததுனால என்னாச்சு அப்படின்னாக்கா, என்னால் அந்த ஃப்ரண்ட் பேனலை அதில் வைக்கவே முடியல. ஒரு பக்கம் வச்சா ஆடிக்கிட்டே இருக்கு. நான் நேற்று எடுக்கலன்னு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ அதனால நான் எடுக்கல. இன்னைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்லவே இல்லை. உங்களோட சர்வீஸ், உங்களோட ப்ரைஸ் எல்லாம் பக்கான்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு உங்களுடைய பேக்கிங் மட்டும்தான் பிரச்சனை, வேற ஒன்றுமே இல்லை. நியூஸ் பேப்பர் பேக்கிங் அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. நீங்கள் நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, நான் நல்ல ப்ராடக்டாக வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நடுவில் இருக்கிறவங்க அவங்க டேக் கேர் பண்ணுறது கிடையாது. நம்ம என்னதான் பாக்ஸ் மேலே டேக் ஹேண்டில் வித் கேர்னு எழுதா கூட அவங்க அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு பபிள் ட்ராப் மாதிரி போட்டிருந்தா கூட நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். அதுக்காக தப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்.
அதே போல இது என்னோட கார்ல ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் நான் வாங்கினேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட்ல வைக்கிறதுக்கு. இந்த பேனல் சரியா ஒட்டாம ஒரு மாரி அன்ஷேப்ல இருக்கக்குள்ள என்னால வைக்க முடியாதுல்ல. ஓகேங்களா? நான் திருப்பி சொல்றேன். நான் சர்வீஸ் பண்ணி விக்கிறவன் கிடையாது. நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாரி வீடியோஸ் செஞ்சு இருக்கிற ப்ராடக்ட்ட சேரிட்டிக்கு குடுத்துட்டுருக்கேன். ஓகேங்களா? எனக்கு இதுல ரூ. 1 கூட ப்ராஃபிட் கிடையாது. என்னோட சொந்த காச போட்டு வாங்கி நான் சேரிட்டிக்கு குடுத்துட்டுருக்கேன். அவ்வளோதான். சரிங்களா? வீடியோஸ் எடுத்து அத குடுத்துட்டுருக்கேன். மத்தபடி வந்து இதுல எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. வாங்குறது நல்லதா வாங்கணும். குடுக்குறவங்களும் நல்லதா குடுக்கணும். அதான் விஷயம். வேற ஒண்ணுமே இல்ல சார். ஸோ அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து இன்னைக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ சேம் கேபினெட் அப்புறம் பேனல்ன்ட்டு. பரவாயில்ல சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலி என்னோட இது என்னன்னா, மக்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. அதே போல எங்க விலை கம்மியா இருக்கவும் பார்த்து, அந்த மாரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி நான் போடுறது தான் என்னோட வேலை. சரிங்களா? நான் இது வந்து நான் சேல்ஸ் பண்ணி இது பண்ண போறதும் கிடையாது. நான் சில யூடியூபர்ஸ்ட்ட நான் வாங்குறேன். அவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கே தெரியும் அந்த ப்ராடக்ட்டோட விலை ரொம்ப கம்மி. ஆனா அவங்க ப்ராஃபிட் வச்சு விக்கிறாங்க. நான் கம்மி பண்ணி கேட்டு நான் பார்கெயின் பண்றதே கிடையாது. ஓகேங்களா? எனக்கு வந்து சரி இது இங்க கிடைக்குதுன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தினா தான் என்னோட விஷயம். ஓகே. அதுக்கு வந்து ஒடுக்கமாகும் தட் மீன்ஸ் அ எப்படின்னு புரியல. ஒடுக்காகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. சாரின்னு போட்டுருக்காங்க. ஆக்சுவலி வந்து நான் இப்போ இல்லைங்க. ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன்ல வாங்கியிருந்தேன். ஆன்லைன்ல ஒருத்தர் வந்து குடுத்திருந்தாரு. மானிட்டர் எனக்கு இங்க வாங்கக்குள்ள விலை அதிகமா இருந்துச்சு சென்னையில. அவர்ட்ட வாங்கியிருந்தேன். அவர் வாங்கி கொரியர்ல பேக்கிங் நார்மலா அந்த கம்பெனி பேக்கிங்கோட தான் அனுப்பிச்சு விட்டாரு. ஓகேங்களா? தெர்மோகோல்லாம் உள்ள சேஃபா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு வரக்குள்ள டிஸ்பிளேல வந்து கிளாஸே இல்ல. அந்த மாரி தான் என் கையில வந்தது. கொரியர் பெர்சன்ட்ட கேட்டாக்கா, அவங்க பதிலே சொல்லல. எனக்கு வாரண்டியும் கிளைம் ஆகல. ஓகேங்களா? ஆனா அதோட விலை எவ்வளோ? அதுக்கப்புறம் நான் என்னோட ப்ராடக்ட் நீங்க என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்ல பாருங்க. என்னோட ப்ராடக்ட் நான் கொரியர் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். அதுதான் என்னோட ப்ராஃபிட். அதுல வர இன்கம் தான். அந்த ப்ராடக்ட்ட ஹேண்ட்லிங் பக்காவா இருக்கும். மேல வந்து பபிள் ரேப் போட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்பி வைப்பேன். சரிங்களா? இதுவரை இப்படி நடக்கல. இனி நடக்காம பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வேற கேபினெட் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அனுப்பிச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. லாஸ்ட்டா வந்து ரொம்ப நன்றி. எனக்கு உங்களுடைய நேரத்த ஒதுக்கி ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நான் இப்பயே சொல்றேன். நான் உங்க மேல நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் குடுக்கவே இல்ல. ஓகேங்களா? என்ன விஷயம் அப்டின்னாக்கா, பேக்கேஜிங் நம்மளுக்கு குவாலிட்டியா குடுத்தா மட்டுமே நம்ம எல்லா விஷயத்துலயும் சரியா பண்ணிட்டு, இந்த ஒரு விஷயத்துல சரியா பண்ணலன்னா, அது நல்லா இருக்காது. ஓகேங்களா? அவர் சொல்ற மாரி இன்னி வரைக்கும் எனக்கு நெகட்டிவா வந்ததில்லன்னா, மேபி உங்க பிளேஸ்ல ஈரோடு வந்து அவங்களோட லொகேஷன்ல ஷேர் பண்ணக்குள்ள கொரியர் அனுப்பக்குள்ள பிரச்சனை இல்லாம இருக்கலாம். எல்லா இடமும் ஒரே இதுன்னு சொல்ல முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லதா பண்ணணும். ஓகேங்களா? நான் சொல்ற மாரி தான். இப்ப நான் வாங்கி சேரிட்டிக்கு குடுக்குறோம். ஸோ அது உடைஞ்சு தானே போயிருக்கு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குடுக்க முடியாது. அவங்களுக்கு குடுக்கறது புதுசா குடுக்கணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு பொருள் அவங்களுக்கு போகுது அப்படின்னாக்கா, எல்லாம் நம்ம யூஸ் பண்ண பழைய பொருள் தான் நெறைய பேர் வாங்கி குடுத்துட்டு இருப்பாங்க. நான் குடுக்கறது புதுசா குடுக்கணும்னு தான் என்னோட விருப்பம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஹேப்பியா இருக்கணும். ஹேவ் எ நைஸ் டே.